முதல்ல நீங்க டெல்டான்னு சொன்னீங்க. நான் புதுக்கோட்டை தான் உங்களுக்கு தெரியும். நீங்க புதுக்கோட்டைக்காரங்கள்ட்ட போய் நீ டெல்டாவான்னு கேட்டீங்கன்னா, அப்படியா நம்ம டெல்டாவான்னு கேட்பாங்க. முதல்ல இவர் டெல்டாவுக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்ன சம்மந்தம்? விராலிமலைக்கும் டெல்டாக்கும் முதல்ல என்ன சம்மந்தம்? நீங்க புதுக்கோட்டையில நெடுவாசல், தஞ்சாவூர் ஒட்டி இருக்கிற பகுதி. அதுல வந்து மாப்பழம் அதுவுமே கஜா புயல்ல பயங்கர பாதிப்பு. அந்த பகுதியில இருந்து டெல்டான்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஓரமா சேர்த்துக்கலாமே தவிர, இத சொல்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா வறண்ட பூமி இது. வறண்ட பூமி. அதனால டெல்டாங்கிறதுக்குலாம் அது எந்த தொடர்பும் இல்ல. நீங்க டெல்டாவுக்கு நீங்க மன்னார்குடியில இருந்து வந்திருக்காரு, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காரு, திருவாரூர்ல வந்திருக்காரு, நாகப்பட்டினத்துல வந்திருக்காருன்னா சரி டெல்டான்னு சொல்லலாம். இவருக்கும் டெல்டாவுக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல? தாவேக்கால யாருக்கும் முன்ன டெல்டான்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். வடக்கு எது, தெற்கு எது, கிழக்குன்னு தெரியாம இருக்கலாம். அதனால எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கணும். அதனால நீங்க வந்து டெல்டாவை வலுப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கின்றேன். நான் வந்து பெருசா பண்ண போறேன் அப்படிங்கிறதுலயே எனக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு. நீங்க வந்து இன்னைக்கு இந்த காட்சிகள் பார்த்துக்கலாம். விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் சொல்லப்போனா கட்ட வேட்டியை தூக்கி போட்டு காக்கி பேண்டுக்கு போயிட்டார். எந்த அளவுக்கு கேரக்டரா மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். வரும்பொழுது அந்த புதுக்கோட்டை அமைச்சர் பர்வேஸ் அப்படியே தள்ளிட்டே வர்றார். அவர் என்ன ஒரு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, தள்ளிட்டே வரவர் அப்படியே கீழ தள்ளி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவர் வளர்ந்து வந்த விதம் அதிமுக அவரோட கதையெல்லாம் வரலாறுலாம் பேசணும்னா அதெல்லாம் நமக்கு அந்த அதிமுக காரங்களுக்கே தெரியும். இன்னைக்கு தாவேக்கால மேடம் நான் இருக்கும்போதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. நீங்க டாப் டு பாட்டம் ஒரு கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ். அவங்களுக்கு என்ன கேட்குறீங்க? வெளியே இருந்து யாரையுமே உள்ள விடக்கூடாது. வெளியே இருந்து யாரையுமே. நான் வந்து அவங்களுக்கு டிராவல் பண்ணி நான் வந்து இந்த கரெக்ட் புசி ஆனந்தோட போன வருஷம் பிறந்த நாள் முடிந்துட்டு நான் ஒரு வேற ஒரு டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் பேசுறேன். இப்ப வெளியே இருந்து ஆட்கள்லாம் வந்தா ஏனே வெளியே இருந்து வரணும்? வெளியே இருந்து யாரும் வர வேணானே. நம்ம தளபதியே போதுன்னு. எதுக்குனே வரணும்? இன்னைக்கும் அது இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து மினிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்த குரூப்புக்கு ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி கட்சியில சேர்ந்தான். அவனுக்கு மினிஸ்டர்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப மதுரையில பாருங்க நீங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. இப்ப மதுரை விஜய் அன்பன், எஸ்.ஆர். தங்கபாண்டி உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கடுமையான கோவத்துல இருக்காங்க. எந்த அடிப்படையில நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறீங்க? போஸ்டர் ஓட்டினவன், பேனர் ஓட்டினவன் இவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா எதுவுமே நீங்க செய்யல. சம்பந்தமே இல்லாத யாராவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அதிமுக, திமுக மினிஸ்டர்ஸ் கொடுக்குறீங்க. இது என்ன கணக்கு? அப்படின்னு கடுமையான கோவத்துல இவங்க எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, இப்ப யார் மேல இப்போ சரத் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை திமுக கடுமை எழுப்புறாங்க. இதற்கு திமுக விட தாவேக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா சரத்துக்கு சீட்டு காலி ஆயிடுயா, மினிஸ்டர் காலி ஆனிச்சா நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், நம்ம மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து டெய்லி போய் புசியானந்தவர்களை பார்த்து ஒரு 3 வாட்டி காலில் விழுந்துருவோம். இப்ப நம்ம துண்டு போட்டு வச்சுக்கோங்க வேலையை பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க வெளியில இருந்து இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அயற்சியை உண்டு பண்ணும். இன்னொன்னு இப்ப நீங்க சனிக்கிழமை ஒரு காட்சிகள் பார்க்கணும். பனையூர்ல அலுவலகத்துல போய் சேர்ந்துடுறாங்க. நீங்க அவங்களோட ஃபாலோ அப்பா அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட இந்த உள்ள வந்தவங்களை மதிக்கிறது இல்ல.